ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 22வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீட்டுக்கு வந்ததுமே வேஷா வாங்கி கொடுத்த அந்த ஹேர் பின்ன ஷீச்சி எடுத்து தலையில வச்சுக்கிறா. வேஷா சின்சியரா ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறான். ஷீச்சி எங்க போய் முன்னாடி உட்கார அவ தலையில இருக்கிற ஹேர் பின்ன பார்த்துட்டு வேஷா ஹாப்பி ஆயிடுறான். உண்மையாவே இந்த கவிஞர் எழுதின மாதிரி தேவதை மாதிரி தான் இந்த பூமியில சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு வேஷா சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஷீச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரி ஓகே, அவர் நல்லா தானே எழுதியிருந்தாரு அப்படின்னு கேட்டுட்டு, அதை விட நான் நல்லா எழுதுவேன் தெரியுமா, 7 வயசா இருக்கும் போது நான் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப பிஸியா மாறிடுச்சுங்கிறதால அதை பத்தி நான் பெருசா கண்டுக்காம எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வேஷா சொல்ல, அப்ப நம்ம மான்வேட்டைக்கு நீங்களே கவிதை எழுதிடலாம் போலயே அப்படின்னு ஷீச்சி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. என்ன பண்றது, நிறைய வேலை இருக்கு, டைம் இல்ல, அதான் எழுதல அப்படின்னு வேஷா அப்படியே டாபிக்க மாத்திக்கிட்டு இருக்கான். வேஷாவை மறுபடியும் போயிட்டு அவனோட ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அட்வைசர் வந்துடுறாரு. என்ன நிறைய புது கேஸ் வந்ததால குழப்பத்துல இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படிலாம் இல்ல, இந்த வருஷம் முடிய போது, திருவிழாக்கெல்லாம் ஆரம்பிக்க போகுது, என்னவோ ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்க மாதிரியே தோணுது அப்படின்னு வேஷா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ஆளுங்க ஓடி வராங்க. கவிதை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. வேஷாவை போய் அதை படிச்சு பாக்குறான். அதுல பார்த்தா ரொம்ப அழகான கவிதை இருக்கு. இதை பார்த்துட்டு வேஷாவுக்கு இன்னும் ஷாக்கிங் தான் ஆகுது. அந்த பெரியவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தான்ல, அவன் எழுதி இருக்கான். இதுக்கு ராகம் மட்டும் போட்டு பாடினா பாட்டாவே அழகா பாடலாம். ஷீச்சி மேடம் கிட்ட கேட்டு பாருங்க. நம்ம மறுபடியும் அவளை இருக்க ஆரம்பிக்க, இல்ல அவளுக்கு புகழ்ச்சியும் அட்டென்ஷனும் பிடிக்காது, சோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம சொல்லிருக்கா அப்படின்னு வேஷா சொல்லிடுறான். இந்த மாதிரி கூட ஒரு லேடி இருப்பாங்களா புகழ்ச்சி பிடிக்காதுன்னு, அவங்களை எனக்கே பாக்கணும் போல இருக்கே அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்க வேஷா இவனை எப்படியாவது துரத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். நீங்க எங்களுக்கு சூப்பரான ஒரு கவிதை எழுதி கொடுத்திருக்கீங்க, அதனால அது இப்படியே விடக்கூடாது. நீங்க பக்கத்துல இருக்க அந்த மலைகளுக்கு போய் அங்க இருக்கிற கவிதை கல்வெட்டெல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, நாங்க ஏற்பாடு பண்றோம், ஏன் தலைமையில ஆளுங்க உங்களை கூட்டு போயிட்டு அதெல்லாம் காட்டிட்டு வருவாங்கன்னு சொல்ல, இல்லங்க அது போயிட்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும், இருக்கட்டும் நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். நான் சொன்னதை நீங்க கேட்டே ஆகணும், நீங்க கண்டிப்பா அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு 2 தளபதியை விட்டு தரன்னு இழுத்துட்டு போக வைக்கிறான் வேஷா. இல்ல வேண்டாங்க வேண்டாங்கன்னு இவன் கெஞ்ச ஆரம்பிக்க, இல்ல நீங்க என் ஒய்ஃபை ரொம்ப சந்தோஷம் வேற படுத்திருக்கீங்க, உங்களுக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ணாட்டி எப்படி, நீங்க போய் பாத்துட்டு வாங்கன்னு வேஷா அவங்க தரன்னு இழுத்துட்டு போக வைக்க, ஆப்போசிட்ல வெய்யான் வந்துடுறான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அட்வைசர் வராரு. அது இந்த மோயான் கல்வெட்டு இருக்குல்ல, அதை பாக்குறதுக்கு இவர் போறாருன்னு சொல்ல, மோயாவா, அந்த பக்கம் போயிட்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே அப்படின்னு வெய்யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் அவரோட பெரிய டார்கெட்டே, ஒரு பெரிய தொல்லையை முடிச்சிட்டா இருப்பாருங்க, சில மாசங்கள் ஆகும் அப்படின்னு பக்கத்துல அட்வைசர் சொல்ல, அந்த வழியா தான் நான் டிராவல் பண்ணி வந்தேன், அங்க ரோடு போட்டுட்டு இருக்காங்க, சோ இன்னும் டிலே ஆகும், சில வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு வெய்யான் சொன்னதும், அப்பா ரொம்ப நிம்மதி அப்படின்னு அங்க இருந்து அட்வைசரும் கிளம்பி போயிடுறாரு. இங்க இந்த சூஹி அவரோட கசினோட உட்காந்துக்கிட்டு இருக்கா. உடம்பு முடியாம இருக்கு அவளுக்கு, மருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சூஹி மறுபடியும் சொல்ல, அக்கா நம்ம கிட்ட இருந்த காசு ரொம்பவே காலி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கசன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா உள்ள இந்த ஷூட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளபதி இருப்பானே, அவன் அங்க வந்துடுறான். சூஹி பாத்துடுறா, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா, சரி ஓகே என்ன கூட்டிட்டு போங்க, நீங்க நினைச்ச மாதிரியே என்னோட வீட்டுக்கார் இறந்து போறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வீட்டுல என்ன ஜெயில் வச்சிருங்க அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. ஷூட்டாய் சொல்லிக்கிட்டு இருக்கான், இல்ல நீங்க அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி பார்க்காம விட்டுட்டீங்க, நான் போய் பார்த்தேன், என் பொண்டாட்டியை எப்படியாவது காப்பாத்துங்க, ஏன்னா நான் இறந்து போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த மினிஸ்டர் பதவியை ஏத்துக்குவாரு, அப்புறம் என் பொண்டாட்டி கஷ்டப்படுவா, அவளுக்கு எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அவர் என்கிட்ட அதை வாக்கு வாங்கிக்கிட்டாரு, நான் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ல, சூஹி உடனே நடிக்க ஆரம்பிக்கிறா. என் மேல அவருக்கு எவ்வளவு பாசம் இருந்திருக்கு அப்படின்னு. அப்பதான் அந்த மான்வேட்டைய பத்தி இந்த ஷூட்டை சொல்ல ஆரம்பிக்க, மான்வேட்டை நடக்க போதா, யாரு வேஷா வைக்க போறானா, இதை இப்படியே விடக்கூடாது, ஜியாவுக்கும் வெய் நாட்டுக்கும் நடுவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பாண்டிங் விழுந்துருச்சு இந்த கல்யாணத்துல, இதை நான் அப்படியே விட மாட்டேன், உங்க கூட நான் திரும்பி வர முடியாது, நான் வேஷாவோட நாட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு சொல்ல, அவரை நீங்க 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கீங்களா அப்படின்னு ஷூட்டை கேக்குறாரு. என் மனசு ஃபுல்லா என் புருஷன் தான் இப்போதைக்கு இருக்காருங்கிறதால அதை பத்தி நான் நினைக்க போல, ஆனா அதுக்காக என் புருஷனோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றாம விட மாட்டேன், போய் சண்டை போடுறதுக்கு போறேன், அவரோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாம அந்த ஊரை பியாங்ஷுக்காக வாங்கி தரத்துக்காக நான் கிளம்புறேன் அப்படின்னு 2 பிட்டு போட, உடனே இந்த ஷூட்டை நான் ஒரு 50,000 வீரர்களை என் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கேன், உங்க புருஷனுக்கு நான் கொடுத்த வாக்குப்படி இந்த டோக்கன் உங்க கிட்ட கொடுக்குறேன், நீங்க எப்ப வேணா என்ன கூப்பிடலாம், 50,000 வீரர்களும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழ, அப்பாடா பெரிய நிம்மதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூஹி நிம்மதி ஆயிடுறா. இங்க நியூ இயர் வருது அப்படிங்கிறதுக்காக ஊர் தலைவரும் தலைவியும் சேர்ந்து சில பூஜை எல்லாம் பண்ணுமா. வேஷா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஷீச்சி அங்க இருந்து வரா. 2 பேரும் ஒன்னா போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கவிதை படிச்சு அந்த விழாவை ஆரம்பிக்கிறாங்க. ஷீச்சி ரொம்ப நர்வஸா நின்னுட்டு இருக்க வேஷா பாக்குறான். அவளை தட்டி கொடுத்து, ஒண்ணும் இல்ல பரவாயில்ல படி அப்படின்னு சொல்லிடுறான்.
ஷீச்சி படிக்கிறா, ஒயின் கொண்டு வந்து குடுக்குறாங்க, அதை குடிக்கிறா. குடிச்சிட்டு இப்ப எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேஷா அவளை திரும்பி பார்க்க அங்க குட்டி பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஷீச்சியை இழுத்துட்டு போறாங்க. நீங்களும் வாங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லி அவ கையை பிடிச்சிட்டு சுத்தி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. வேஷாவை சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கான். அப்ப அங்க சுத்தி நிக்கிற ஆளுங்கெல்லாம் நல்லபடியா பயிர் விளைஞ்சிருக்கு, இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே பயிரெல்லாம் கொண்டு வந்து கை கிட்ட கொடுக்க வேஷாவ் நேரா கிளம்பி வந்து எல்லா பயிரையும் புடுங்கிடுறான். நம்ம வேற ஊர் ஆளுங்கிறதால இவர் புடுங்குறாரோ அப்படின்னு நம்ம ஷீச்சி பாத்துட்டு இருக்க அவன் புடுங்கி நான் தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஷீச்சி சிரிச்சிட்டு இருக்கா. இங்க நம்ம பப்ளி கிட்டையும் தளபதி வந்து கொடுக்க இல்ல வேண்டாம் அப்படின்னு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. வேஷாவும் ஷீச்சியும் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு மத்த ஊர் மக்கள்லாம் இருக்காங்க, நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு வேஷாவ் சொல்லிடுறான். கீழே ஃபுல்லா ஒரே மண்ணா இருக்கு, நான் தூக்கிட்டு போறேன் முதுகுல ஏறிக்கோன்னு சொல்ல அது எப்படிங்க நான் முதுகுல ஏறிக்கிறது, மேல ஏறி மிதிக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு வேணான்னு ஷீச்சி சொல்லிடுறா. என் மேல ஏறி மிதிக்கிற உரிமை உனக்கு மட்டும்தான் அந்த உலகத்துல இனிமே இருக்க போது, ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை முதுகுல உப்பு மூட்டை தூக்கிட்டு வேஷாவ் அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டுன்னு பார்த்து நல்லா அழகா பனி கொட்ட ஆரம்பிக்குது. ஷீச்சி முதல் முறையா அந்த ஊருக்கு வந்து பனியை பாக்குறேன் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்க வெய்யான் அங்க வரான். இவன் அழகா அப்படி ரசிச்சுட்டு இருக்கத பார்த்துட்டு இவன் பின்னாடி வந்துட்டு எல்லாருக்கும் நியூ இயர்க்கு கிஃப்ட் கொடுத்தீங்க வீட்டுல, எனக்கும் கொடுப்ப நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்களை மட்டும் எப்படி விட முடியும், நீங்களும் ஃபேமிலி தானே அப்படின்னு ஷீச்சி சொல்றா. நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வெய்யான் அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். குட்டியா சாம்பிராணி போட்டு இடுப்புல வச்சுக்கிற மாதிரி கியூட்டான ஒரு ஜுவல்லரியை கொடுக்குறான். ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த ஊர்ல பனி பெஞ்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு வெய்யான் சொல்ல இந்த ஊர்ல நானும் இன்னைக்குதான் முதல் பனியை பாக்குறேன், சரி ஓகே எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் நீங்க போங்க நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஷீச்சி வெய்யான கட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறா. வெய்யானு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டா இருக்கு, உங்க பெரியம்மா இருக்காங்களே ஊர்ல எப்பவுமே கம்மி விலைக்கு தான் கிஃப்ட் கொடுப்பாங்க, ஆனா இங்க பாட்டில இருந்து உங்க மாமியார்ல இருந்து ஏன் வெய்யான் வரைய எல்லாரும் காஸ்ட்லி கிஃப்டா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல அவங்களும் என்ன வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு பொண்ணா ஏத்துக்கிட்டா இவ்வளவு செலவு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏத்துக்கிட்டா சந்தோஷம் தான், எனக்கு கிஃப்ட் காஸ்ட்லியா வரணும்னு அவசியமே கிடையாது, வெளியே வந்து பனி பெய்யுது நான் வெய்ஷாவை பார்க்கவே இல்ல பாத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஷீச்சி நேரா வெய்ஷாவ இருக்கிற இடத்துக்கு போயிடுறா. வெய்ஷா கிட்ட வந்து நின்னுட்டு பனி எவ்வளவு அழகா கொட்டுது இல்லங்க அப்படின்னு ஷீச்சி கேட்க ஷீச்சி எவ்வளவு அழகா இருக்கான்னு வெய்ஷாவ அமைதியா பாத்துட்டு இருக்கான். எல்லாரும் அங்க வேண்டிக்கிட்டு ஜோடி ஜோடியா தண்ணியில விளக்கேத்துறாங்க. நம்மளும் ஏத்தலாமா அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. ஆமா இல்ல உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல அப்படின்னு வேஷாவ் சொல்ல இந்த மாதிரி அல்ப சந்தோஷம் அதானே சொல்ல வரீங்க அப்படின்னு ஷீச்சி சிரிக்கிறா. ரெண்டு பேரும் சேர்ந்து விளக்கு வாங்குறதுக்கு கடைக்கு போறாங்க. ஒன்னே ஒண்ணு கொடுங்க அப்படின்னு வேஷாவ் சொல்ல சும்மா வாய வச்சுட்டு இருங்க, நமக்கு நம்பிக்கை மட்டும் ஒண்ணு இருந்ததுன்னா அது எத்தனையோ அதிசயத்தை கொண்டு வரும், அதுக்கு அறிவியல் காரணம் எல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்ல வேஷாவ் காசு தரான். நிறைய அவன் காசு கொடுத்ததால சேஞ்ச் இல்லைங்க அப்படின்னு கடைக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு சொன்னதும் இவ்ளோ காசா, இந்த ஒரு விளக்கையாவது ஃப்ரீயா வாங்கிக்கோங்க பிளீஸ் கூடவே கடைக்காரர் இன்னொரு விளக்கையும் கொடுக்குறாரு. இதுல அவங்க ஆசையை எழுதி அதை விளக்குல வச்சு தண்ணியில விடணுமா. ரெண்டு பேரும் சின்சியரா எழுதுறாங்க. லைட்டா போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு வேஷாவ் சீச்சியோட பேப்பரை எட்டி பார்த்தா நடக்காம போயிடும், எட்டி பார்க்காதீங்க அப்படின்னு அதை மறைச்சு வச்சிடுறா. வேஷா உடனே எந்திரிச்சு நிக்கிறான். ஆனா எல்லாரும் ஜோடி ஜோடியா அதை விட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு ஷீச்சிக்காக வெயிட் பண்றான். சீக்கிரமா சேர்ந்து விடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள ஆசை எழுதி விடுறாங்க. வாங்க வீட்டுக்கு போலாமா அப்படின்னு ஷீச்சி கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ போனா வர அப்படின்னு சொல்ல ஷீச்சி மட்டும் அங்க இருந்து கிளம்பிடுறா. வேஷாவ அத்தனை தளபதிகளையும் கூப்பிட்டு இந்த விளக்கெல்லாம் எந்த இடத்துல ஓரமா ஒதுங்குமோ அங்க போய் நின்னுட்டு ஒவ்வொரு விளக்கா ஆசையை பிரிச்சு பிரிச்சு பார்த்து ஷீச்சிக்கு என்ன ஆசை இருக்குன்னு பாக்குறான். தளபதி பார்த்துட்டு மக்களோட ஆசையெல்லாம் பிரிக்கிறீங்க, நீங்க பாத்தீங்கன்னா அது நிறைவேறுமான்னு கேக்குங்க. மக்கள் என்ன ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு, வாய் முன்னிட்டு எடுத்துக்கூடன்னு சொல்ல அத்தனை தளபதியும் குறுன்னு பாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு ஒரு வழியா வேஷாவ் கரெக்டா நம்ம ஷீச்சியோட விளக்க கண்டுபிடிச்சிடுறான். எடுத்து பாக்குறான். தளபதியும் சுத்தி நின்னு பாக்குறாங்க. என் பெரியமாவும் பெரியமா பையனும் ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, சியாவு மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், அதே மாதிரி தாஜி பீச்சி ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கணும், குழந்தைங்க எல்லாம் பெத்துட்டு நல்லபடியா வாழணும்னு அதுல எழுதி இருக்கு. இத பார்த்துட்டு வேஷாவுக்கு ஒரு மாதிரி சோகம் ஆயிடுது. இதுல ஒரே ஒரு பேர் மட்டும் இல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கேட்க வாய மூடு அதான் எல்லார் பேரும் இருக்கேன்னு மத்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க பெரியப்பா பேரை விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க சிரிக்க வேஷாவானா ரொம்ப அப்செட் ஆயிடுறான். அவன் பேரை எழுதவே இல்லையேன்னு வீட்டுக்கு வந்து சோகமா உட்காந்துட்டு இருக்கான். ஷீச்சி போறா, நெத்திய தொட்டு பாக்குறா. கொதிக்குது நான் டாக்டரை கூட்டு வரேன்னு கிளம்ப அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் தூங்குனா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுன்னு பேசிட்டு அங்கேயே படுத்துக்கிறான். இங்க மறுபடியும் இந்த சூஹிய காட்டுறாங்க. கையில இந்த டோக்கனை வச்சிட்டு இருக்கா. கசின் வர குரல் கேட்டதுமே கசின்கே தெரியாம அந்த டோக்கனை மறைக்கிறா. அவன் வந்து இந்த மருந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் ஆனா உடம்பு சரியா போறது கொஞ்சம் லேட் ஆகும், இந்த மருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா உடம்பு உடனே சரியா போனாலும் உடம்புல வேற விதமான பாதிப்பு ஏற்படுத்துமாக்கா அப்படின்னு சொல்ல உடனே சூஹி 2 மருந்தையும் குடிக்கிறா. நான் 2 மருந்தையும் சீக்கிரம் குடிச்சு உடம்ப சரி பண்ணும், நான் போயிட்டு நேரா வேஷாவை பார்க்கணும் அப்படின்னு அவளுக்குள்ளேயே வெறி ஏத்திட்டு இருக்கா.
வைஷாவ் காலைல எந்திரிக்கிறான். தண்ணி தண்ணி அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஷீச்சியை காணோம். என்ன பாத்துக்கிறேன்னு சொன்னா அதான் என் மேல அக்கறை இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பப்ளி கிட்ட அவங்க அம்மா, இங்க பாரு, என்னதான் உன தளபதி வலிஞ்சு பேசினாலும் நீ வந்துட்டு விட்டு கொடுக்க கூடாது, பொண்ணுங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மரியாதை இருக்கும்னு சொல்ல வைஷா வேகமா எட்டி பார்த்து, டைரக்டா உங்களுக்கு எல்லாம் சொல்லி எதையும் பழக்கமே இல்லையா, எங்க ஊர் ஆம்பளைங்களுக்குலாம் சுத்தி வளைச்சு பேசுறது தெரியாது அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து போயிடுறான். ஷீச்சி பாத்துட்டு இருக்கா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்புறானே அப்படின்னு. இங்க தளபதிங்கெல்லாம் நேரா வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க அங்க பப்ளி வந்துடுறா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைஷா இந்த மாதிரி திடீர்னு மூட் அவுட் ஆனதுக்கு என்ன காரணம்னு கேட்டு ஒரு வழியா தளபதிக்கு தாஜா பண்ணி விஷயத்தை வாங்கிடுறா பப்ளி. நேரா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஷீச்சிக்கு விஷயம் தெரியுது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் சோகமா உட்காந்துட்டு இருக்கா. இருக்கிற குழப்பத்துல பக்கத்துல ஒயின் பாட்டில் இருக்கு. அந்த பாட்டில் எடுத்து வேகமா குடிச்சிடுறா. முதல் தடவை ஒயின் குடிக்கிறா. ஆனா ஒரு பாட்டில் நிறைய குடிச்சு வச்சிடுறா. வைஷா கரெக்டா அந்த பக்கம் வர, வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டே வேகமா கட்டி பிடிச்சிட்டு அட்டூழியம் பண்ண, என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க, குடிக்க விடக்கூடாதுன்னு கூட தெரியாதா அப்படின்னு வைஷா வேலைக்கார லேடிஸை திட்டுறான். ஷீச்சி அங்க இருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்க வைஷா பின்னாடியே போயிட்டு உன்னை தனியா விட்டா சரிப்பட்டு வராதுன்னு குண்டு கட்ட அவளை தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு கொண்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். கையில காத்தாடி ஒண்ண வச்சு அதை வச்சு வைஷாவ மேல கீரல் வேற போட்டுடுறா இவ. ஐயோ அவன் வலிக்குதே அப்படின்னு பாத்துட்டு இருக்க அவன் மடியிலே ஏறி படுத்துட்டு தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேக்குறா. இரு போய் நான் எடுத்துட்டு வரேன் தண்ணி எடுத்து குடிக்க கொடுக்குறான். ஷீச்சி ஆழ ஆரம்பிக்கிறா. இங்க வந்து என் விஷயம் படிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நான் வந்து அப்படி எழுதிருக்க கூடாதான், தப்பு பண்ணிட்டேன், ஆனா உங்களை பாத்துக்கணும்னா நான் நேரா உங்க கண்ணு முன்னாடியே இருக்கேன், உங்களை எப்ப வேணா பாத்துக்கலாம், ஆனா என் பெரியமாவை என் தம்பியே என் ஊர் மக்களுக்குலாம் நான் வெறும் வந்து ஆசை மட்டும் தான் எழுத முடியும், அவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது, இத கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு அழுதுட்டு இருக்க. இவ அழுகுறத பார்த்தோன்னே வைஷாவுக்கு மனசே மாறிடுது. அவளை படுக்க வச்சு ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுட்டு அவளுக்கு நெத்தியில கிஸ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.